1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம். இன்றைக்கு காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சூப்பர் சூப்பர் தற்குறிகள் வெற்றி கழகம், தாவேகா, அந்த தற்குறிகள் வெற்றி கழகத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்னடா இது, நீங்கள் வந்து விஜயை பற்றிலாம் அதிகமாக விமர்சிக்காமல் இருந்த நீயும் ஆரம்பிச்சிட்டியா? மற்றவர்களை போல், இந்த சாட்டை துரைமுருகனை போல், மற்ற அனைத்து நாம் தமிழ் கட்சியை போல் நீயும் வந்து தாவேகாவை விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது நாம் தாவேகாவை விமர்சிக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்மளுடைய நோக்கமாக இருந்துச்சு. ஆனால் அதில் அந்த கொள்கை பரப்பு செயலாளர்களாக வச்சுருக்காங்கல்ல, அந்த கொள்கைகளை பரப்பக்கூடிய நபர்களா, அவர்கள் செய்யக்கூடிய அந்த அலப்பறைகள் உண்மையிலேயே அந்த கட்சி ஒரு தற்குறிகள் கட்சின்றதை நிரூபிச்சுக்கிட்டே இருக்குது. எந்த அளவிற்கு அவர்கள் தற்குறிகளாக இருக்கிறார்கள் என்பதை நம்ம இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கு எங்களுக்கு நேரமே கிடையாதுங்க. முதல்ல நேரம் இருந்தால் தானே போட்டியிட முடியும். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே, இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். என்ன சாம்பிளே சிறப்பாக இருக்கா? அதாவது இடைத்தேர்தலில் நிற்கிறதுக்கு எங்களுக்கு வந்து டைம் இல்லைங்க. நாங்கள் வந்து ரொம்ப பிஸி. எந்த அளவுக்குனா, இடைத்தேர்தலில் போய் அங்கே வந்து நம்ம வந்து வேட்புமனு தாக்கல் செய்து அந்த வேட்புமனுக்காக காத்திருந்து அதை வந்து பரிசீலனை செய்யும்போது காத்திருந்து வாக்கு சேகரித்து இதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லைங்க. நாங்கள் சினிமா நடிக்கிறது தான் இப்போதைக்கு நேரம் இருக்குது. ஒருவேளை சட்டமன்ற தேர்தல் வரும்போதும் ஒருவேளை பிஸியாக இருந்தாங்கன்னா அதுலேயும் நிற்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் நிறைய வேலை இருக்கும். இவங்கள மாதிரி ஆளுங்க எதுக்கு கட்சி தொடங்குறாங்கன்னு தெரில. வரும்போதே 2026ன்னு சொன்னாலும் அந்த 2026 தேர்தலில் நாங்கள் நிற்க போகிறோம். இப்போ இந்த தேர்தலில் நாங்கள் இவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம், இல்லை நாங்கள் வந்து முழுமையாக அந்த தேர்தலை நிராகரிக்கிறோம், எதையாவது ஒன்று சொல்லணும். அதை விட்டுட்டு இடைத்தேர்தலில் போட்டிடுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னால், இவனை மாதிரி இந்த லோயலா மணி மாதிரி ஒரு தற்குறியெல்லாம் கொள்கை பரப்பு செயலாளராக வச்சுருந்தா அந்த கட்சி தற்குறி கட்சியாக தான் இருக்கும், தற்குறிகள் வெற்றி கழகமாக தான் இருக்கும். இது மட்டும் இல்லைங்க. என்னடா இந்த ஒரு விஷயத்தை வச்சு அவங்கள வந்து தற்குறிகள் கட்சின்னு சொல்கிறீங்க, இன்னும் ஆகப்பெரிய ஜீனியஸ்லாம் இருக்காங்களே, அவங்களெல்லாம் நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எல்லாரையும் பார்க்குறோம். ஆக பெரும் ஜீனியஸுகளெல்லாம் இந்த காணொலியில் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க போகிறோம். அடுத்தது பாருங்க. வந்து 68 படம் நடிச்சிருக்காருன்னா 68 படத்துக்கும் ஒரு 1000 புத்தகங்களுக்கு சமம் அது. ஒரு 1000 புத்தகங்களுக்கு சமம் அது. இதை விட மிகப்பெரிய ஒரு அற்புத கண்டுபிடிப்பை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. ஏன்னா 68 படம் நடிக்கிறது இருக்குங்களா, அது 1000 புத்தகங்களை படிப்பதற்கு சமம். எப்படி? 68 படம் நடிக்கிறது 1000 புத்தகங்களை படிப்பதற்கு சமம். இப்போ அண்ணாமலை அவர்கள் 20,000 புத்தகத்தை படித்தார் இல்லையா, அந்த மாதிரி அண்ணன் விஜய் அவர்கள் 68 படங்கள் நடித்ததன் மூலமாக 1000 புத்தகங்களை படிச்சுட்டாருங்க. இதை எப்படி இதை எந்த லிஸ்ட்டில் சேர்க்கறதுனே தெரியல. இப்போ ஒரு பாடல் சொந்தமாக எழுதுறது கிடையாது, கதை எழுதுறது கிடையாது, வசனம் எழுதுறது கிடையாது, எந்த திறமையுமே விஜய் கிட்ட இல்லை. பாட்டு பாடுவார், யாராவது எழுதி கொடுத்தா அதை பாட்டு பாடுவார். இப்போ பாடல் வரிகள் சொந்தமாக யோசித்து கவிதையாக மிகப்பெரிய அளவில் எழுதக்கூடிய திறமை இருக்கணும், இல்லை வந்து ஒரு படத்துக்கு வந்து கதை எழுதக்கூடிய திறமை, அந்த படத்துக்கு வந்து ஒரு வசனம் எழுதக்கூடிய திறமை, இல்லை வரலாற்று படங்களை வந்து எடுக்கக்கூடிய திறமை, அந்த வரலாற்றை படித்து அதன் மூலமாக அந்த படங்கள் எடுக்கக்கூடிய திறமை. ஒரு இயக்குனர் வந்து அந்த புத்தகத்தை படிச்சுட்டு வந்தாருன்னு சொன்னால் கூட ஒரு வகையில் ஏற்கலாம். ஆனால் சும்மா போய் டைரக்டர் நடித்து காட்டுறத, டைரக்டர் சொல்லக்கூடிய விஷயத்த நடிக்கிறவரே 1000 புத்தகங்களை படிச்சிருக்காருன்னா இதை நம்ம எங்கே போய் முட்டிக்கிறது? இவர்களை தற்குறிகள் என்று சொல்லாமல் நம்ம வேற என்னன்னு சொல்ல முடியும் சொல்லுங்க? வேணா பாருங்களேன், 2026ல மேபி இது கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. திமுக அதிமுக 2 பேரும் கூட்டணி வைப்பாங்க எங்க தலைவர் அவர்களை எதிர்கொள்ள. இப்ப திமுக அதிமுக எதிர்த்து திசையில இருக்கா, எங்க தலைவர் அவர்களை வீழ்த்துவதற்காக திமுக அதிமுக கூட கூட்டணி வைக்கலாம். இதெல்லாம் வந்து பயங்கர ஜோக்கா இருக்கு. ஜோக் எல்லாம் கிடையாது, உங்களுக்கு ஜோக்கா தான். ஜோக்கு வேற எதுவும் இல்லை. நீங்க யாரும் வந்து பயந்துராதீங்க. 2026 தேர்தலில் இந்த கருத்தை கூட சொந்தமாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டார், நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துவதற்காக, தமிழர்களை வீழ்த்துவதற்காக எதிர்காலத்தில் திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேரும், கூட்டணி வச்சாலும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னார். இதற்கு முன்பாகவே, நாம் தமிழர் கட்சிக்கு முன்பாகவே நமது மூத்தவர் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களும் சொன்னார், ஆரியமும் திராவிடமும் ஒன்று சேர்ந்து கைக்குலுக்கி கட்டி தழுவி சங்கமிக்கும் தமிழர்களை வீழ்த்துவதற்காக அப்படின்னு அவரும் சொல்லியிருந்தார். அதுக்குன்னு ஒரு காலம் வரும்னு சொன்னார். அதையெல்லாம் திருடி இன்னைக்கு தாவேகாவை எதிர்ப்பதற்காகவே, அதாவது திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்துருமா, நீ திமுக கூட சேர போறியா அதிமுக கூட சேர போறியான்னு ஒரு குழப்பத்தில் இருக்க. அதிமுக கூட பேச்சுவார்த்தைலாம் நடந்துட்டு இருக்கு.
நீங்களாம் வந்து பேசுறீங்க. இதெல்லாம் காதுல வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடணும். வேற ஒன்றும் பண்ண முடியாது, வேற எந்த வழியும் கிடையாது. படங்கள்ல சில வரிகளை சொல்லுவாரு. இங்கிலீஷ் பீஸ் வேணாண்டி, இந்தி திணிப்பு வேணாண்டி, கரகாட்டம் ஆடிக்கிட்டு தமிழில் பாடேண்டி. இந்தி திணிப்பு அதுல வருதுல. தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து, இதுதான் என் கருத்து. தீண்டாமையை வந்து அவர் ஒழிக்கணும்னு நினைக்கிறாரு. சேரி இல்லா ஊருக்குள்ள பிறக்க வேணும் பேரப்புள்ள. அப்போ ஊரும் சேரியும் தனியா பிரிஞ்சிருக்க கூடாது, ஒரே ஊரா இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. நல்ல ஃபார்ம். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், இதுக்குதான் தற்கூரின்னு சொல்றது. எப்படி? தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து, இது வந்து ஒரு சமூக நீதி கருத்து. சரிங்களா? இங்கிலீஷ் பீஸ் வேணாண்டி, இந்தி திணிப்பு வேணாண்டி, இது வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் சேரி இல்லா ஊருக்குள்ள பிறக்க வேணும் பேரப்பிள்ள. அதாவது வந்து அந்த ஊரு சேரியா ரெண்டா பிரிஞ்சிருக்கக்கூடிய கிராமங்களை இது வந்து ஒன்றிணைக்கக்கூடிய முயற்சி. சேரியா இல்லாத ஊரில் இவங்க வந்து பேரப்பிள்ள பிறக்கணும், அந்த அளவுக்கு வந்து அந்த ஊரை மாற்றணும். இதெல்லாம் சமூக சீர்திருத்த கருத்துங்க. இந்த கருத்து கூட விஜயை தான் சேரும், அந்த எழுதின பாடலாசிரியரை சேராது. முழுக்க முழுக்க அந்த சிந்தனைகள் முழுக்க வந்து விஜய் தான் சேரும். சரிங்களா? இவர்களை நம்ம வந்து இன்னும் நிறைய இருக்கு. கட்டிப்புடி கட்டிப்புடிடான்னு ஒரு பாட்டு இருக்கு, விஜய் நடிப்பில் அவ்வளோ பாடல்கள் இருக்கு. அதெல்லாம் வந்து இவர்கள் வந்து ஒவ்வொன்றா தத்துவமாக சொல்லிக்கிட்டு வருவாங்க. இதையும் நம்ம வந்து கேட்டுக்கிட்டே கடந்து போயிடணும், வேற வழியோ வாய்ப்போ இல்லை நம்மளுக்கு. இப்போதான் தெரியுது விஜய் ஏன் தெருவில் இறங்கி போராடலன்னு. எல்லா போராட்டத்தையும் பாடல் வரிகள்லேயே முடிச்சிட்டாரு. அதனால எதுக்கு நம்ம தெருவில் போயெல்லாம் போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கவே இருந்துட்டாரு. மிகச்சிறப்பான கருத்து. கொடுமை. நான் சொல்லிட்டா 5 கொள்கை சொல்லிட்டா, ஏன் பிஜேபி எதிர்க்கிறோம் நாங்க சொல்லிட்டா. ஒரு முதல் கொள்கை பெரியார், இரண்டாம் கொள்கை பெரியார், மூன்றாம் கொள்கை பெரியார், நாலாம் கொள்கை பெரியார், ஐந்தாம் கொள்கை பெரியார். பெரியார் போதுமா? இப்ப நீ கேட்கலாம், என்ன கொள்கையை கேட்டா தலைவர் பேரை சொல்றாருன்னு கேட்கலாம். இது தற்கூரி, இவங்க தலைவர் பேரை சொல்றாங்கன்னு. நீ இதை வச்சு ஒண்ணு பேசுவல்ல, அதுக்கு நான் இன்னொரு வீடியோ போட்டு உன்னை மிதிக்கணும்ல, அதுக்காக தான் சொல்லியிருக்கேன். அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் பயப்படாதீங்க. இவர் கொஞ்சம் பைத்தியம் தான். அதாவது எப்படின்னா, தாவேக்காவோட 5 கொள்கைகள். முதல் கொள்கை பெரியார், ரெண்டாவது கொள்கை பெரியார், மூன்றாவது கொள்கை பெரியார். இப்படி 5 கொள்கையுமே பெரியார் தாங்க. ஏன் பெரியார்னு சொல்கிறோம்னா, நீங்கள் வந்து இதை விமர்சித்து போடுவீங்க இல்லையா, அதை ஒன்று எடுத்து போட்டு நாங்கள் அப்படியே கீழே வச்சிருவோம் அப்படிங்கிறார். ஏண்டா டேய், உன்ன மாதிரி எவ்வளோ பேரை பார்த்துட்டு வந்திருக்கோம், நீங்கள்லாம் எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது. என்ன தமிழ் அப்படி ஓரமாக போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி தான் உங்களை ஒதுக்கி வச்சிட்ருக்கோம். நீங்கள்லாம் உங்களை இறங்கி அடிக்க ஆரம்பித்தா நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னே தெரியாது. அதனால் கொஞ்சம் பார்த்து சூதானமாக பேசுங்க. எதிர் நிற்கிற ஆள் யாருக்கிட்ட பேசுகிறோம். கருத்தியல்னால் என்னன்னு தெரியுமா? இப்போ 5 கொள்கை சொல்கிறீங்க, 5மே பெரியார். சரி, 5மே பெரியார்னு கூட இருக்கட்டும், ஏன் 5ம் பெரியார்னு சொல்லணும்ல? இப்போ நான் 5மே பெரியாருன்னு சொல்கிறேன். அவர் வந்து ஒரு பெண் விடுதலைக்காக போராடினார்ப்பா, சமூக நீதி காத்தவர்ப்பா, இல்லை வந்து விபச்சாரிகள் கூட போய் அங்கே ஈரோட்டில் இருந்துட்டு வந்தார்ப்பா. அதனால் வந்து இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு இதை சொல்லணும். அவர் வந்து தமிழ்நாட்டை நீங்கள் நாசமாகிறது பெரியார் தான்பா. நாங்கள் பெரியாருக்கு எதிராக வைக்கக்கூடியதெல்லாம் கருத்தியல். நீங்கள் அந்த மாதிரி சொல்லுங்கள், நான் பெரியாரை இதனால் ஆதரிக்கிறேன், இந்தந்த கருத்துக்களால் நான் பெரியாரை ஏற்கிறேன், 5 கொள்கை சொல்கிறேன், 5 விதத்தில் நான் பெரியாரை ஏற்கிறேன், இப்படி சொல்லணும்ல. நான் எல்லாமே சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீ பெரியாரை பற்றி பேசல, அப்போ நான் திரும்ப ஒரு காணொலி போடுவேன். ஏண்டா யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்காக விட ஒரு கொள்கை சொல்லுவாங்க. இவனுங்களை உண்மையிலே தற்குறிகள்னு கூட சொல்லக்கூடாது. தற்குறிகளுக்கு கீழே ஏதாவது ஒரு வார்த்தை இருந்தால் அதை தான் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அவனே சொல்கிறான், நம்மளை வந்து தற்குறிகள் சொல்லுவீங்க, அப்போ நாங்கள் பேசிக்கிறோம். இதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில. உண்மையிலேயே கருத்தியல் அப்படிங்கிறது தாவேக்காவில் இல்லவே இல்லைங்கிறதுக்கு இந்த மாதிரி ஆளுங்கள் தான் உதாரணம். நமது அண்ணன் விஜய் அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளையும் வைக்கிறோம். அதாவது தயவு செஞ்சு ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் கொடுக்குறீங்கன்னா அந்த கொள்கையை பற்றி தெரிஞ்சவங்க கிட்ட கொடுங்க, கருத்தியெல்லாம் பேச தெரிஞ்சவங்க கிட்ட கொடுங்க. நம்ம ராஜமோகன் அண்ணன் மாதிரி ஆட்கள் கிட்ட கொடுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி பிளாக்ல டிக்கெட் விற்கிறது, பதாகைக்கு பால் ஊற்றுனது, இதெல்லாம் ஒரு தகுதியாக வச்சு நீங்கள் அவர்களை கொள்கை பரப்பு செயலாளர்களாக பொறுப்பாளர்களாக போட்டிங்கன்னா அது கட்சியில் வந்து எந்த நிலைமையில் போய் நிற்கும்ன்றதை பார்த்துக்கோங்க. ஏன்னா முதல்ல திருடி பழகிட்டாங்க, அவர்களை திருத்தவே முடியாது. கட்சியை ஒழுங்காக கட்டமைக்கணும்னா இந்த மாதிரி தற்குறிகளை நீங்கள் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிங்கன்னா தான் தாவேக்கான்றது தமிழக வெற்றி கழகமா தற்குறிகள் வெற்றி கழகமான்றதை முடிவு செய்ய முடியும். அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பழகன். நன்றி.